morning students. Previous class physics la வந்து நம்ம நியூட்டன்ஸ் ஓட செகண்ட் லா F is equal to ma, the force acting on a body is directly proportional to the rate of change of momentum. அதுல இருந்து F is equal to ma derive பண்றது அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்றத பத்தி யூனிட்லாம் எப்படி வருது, ஃபோர்ஸோட யூனிட் என்ன, அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஏரியா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து 1 மார்க் கொஸ்டின் டெஃபினட்டா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்டீரியர்ல. ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கங்க. யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், ஃபோர்ஸோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நான் நியூட்டன் உங்களுக்கு நான் ப்ரீவியஸாவே சொல்லியிருக்கேன். ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து எஸ்ஐனா என்ன, சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் பேரு. இந்த எஸ்ஐ யூனிட்டோடைய ஃபோர்ஸோடைய எஸ்ஐ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன். இந்த நியூட்டனை நம்ம ஃபுல் நேமா எழுதும்போது, அதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டு ரைட் த எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படின்னா இப்போ ஒரு யூனிட் வந்து ஒரு சயின்டிஸ்டோட நேம்ல இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், அந்த சயின்டிஸ்டோட நேம்ல ஒரு யூனிட் இருந்ததுன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல எழுதணும். ஒன்னு நியூன் மட்டும் எண்ணு மட்டும் கேபிட்டல்ல போடணும். அப்படி இல்லைன்னா டோட்டலா அவருடைய பேர் எழுதுற மாதிரி, இந்த யூனிட் எழுதுற மாதிரி இருந்தா அந்த ஃபுல்லாவே ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும். ஏதாவது ஒரு யூனிட் சயின்டிஸ்டோட நேம்லயே வர மாதிரி இருந்தா ஒன்னு அந்த நேம் கம்ப்ளீட்டா ஃபுல்லாவே ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதணும், அல்லது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலா ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்ப இப்படி எழுதக்கூடாது. எப்படி எழுதக்கூடாதுன்னா, நம்ம எழுதுவோம்ல எப்பவுமே ஜெனரலா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாவும் மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல, இது எழுதக்கூடாது. இது ராங். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் வெறும் எண்ணு மட்டும் போட்டிருக்கேன். இல்லைன்னா ஃபுல்லாவே டோட்டலா நியூட்டன் நீங்க எழுதிடலாம். ரைட்டா? ஸோ ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன். ஒன்னு கேபிட்டல் லெட்டர் மட்டும் போடுங்க, அல்லது ஃபுல் நேம் எழுதுற மாதிரி இருக்கும்போது ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதிருங்க. ரைட்? இது வந்து எஸ்ஐ யூனிட்ல. அடுத்து வந்து இந்த ஃபோர்ஸோடைய சிஜிஎஸ் யூனிட் என்ன, வாட் இஸ் கால்ட் சிஜிஎஸ் அப்படின்னா சென்டிமீட்டர், கிராம் அண்ட் செகண்ட். அதாவது நம்மளுக்கு உங்களுக்கு படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து ஃபுட் பவுண்ட் செகண்ட், சிஜிஎஸ் சிஸ்டம், அதே மாதிரி எம்கேஎஸ் சிஸ்டம், அதே மாதிரி எஸ்ஐ சிஸ்டம். அதாவது இந்த பழைய காலத்துல ஒவ்வொன்று இருந்துச்சு. ஃபுட் பவுண்ட் செகண்ட் அப்படின்னா நம்ம ஃபுட்னா நம்ம காலடியை வச்சு ஒவ்வொன்றையும் கால்குலேட் பண்றது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மில்லிமீட்டர் வந்தது, சென்டிமீட்டர் வந்தது. அதுக்கப்புறம் கடைசியா தான் எல்லாத்தையும் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் ஒரு யூனிட் கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனலுக்கு முன்னாடி இந்த ஃபோர்ஸோட யூனிட் வந்து சிஜிஎஸ்ல தான் சொல்லப்பட்டது. சிஜிஎஸ்ல அந்த ஃபோர்ஸோட யூனிட்டுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா டயன் அப்படின்னு பேர். ஓகேவா? என்னது டயன். ஓகே, புரிஞ்சா நான் சொல்றது? யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸோட யூனிட் வந்து பாக்குறோம். எஸ்ஐ இப்ப கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எஸ்ஐ. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது சிஜிஎஸ். அப்ப கரண்ட்ல யூஸ் பண்ற எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தபோது அது வந்து நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு ப்ரீவியஸா யூஸ் பண்ணது வந்து சிஜிஎஸ் சிஸ்டம். அந்த சிஜிஎஸ் சிஸ்டத்துல வந்து ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து டயன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்? ஓகே, இப்போ இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன் சொன்னோம்ல. அப்ப டிஃபைன் 1 நியூட்டன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறது? 1 நியூட்டன் கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்னா இப்படி ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1 நியூட்டன் தட் இஸ் ஈக்குவல் டு 1 kg 1 ms minus 2. 1 kg 1 ms minus 2. இதை எப்படி டிஃபைன் பண்றதுன்னு நான் சொல்றேன். 1 நியூட்டன் இஸ் த ஃபோர்ஸ். 1 நியூட்டன் இஸ் த ஃபோர்ஸ் which is required to 1 kg body mass. அவ்வளவுதான் விஷயம். 1 நியூட்டன் இஸ் த ஃபோர்ஸ் which is required to 1 kg body required to 1 kg body mass 1 kg body mass and produce the acceleration 1 ms minus 2. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? 1 நியூட்டன் is a quantity of force அப்படின்னு எழுதிக்கலாம். 1 நியூட்டன் is a quantity of force which is required to 1 kg body mass 1 kg body mass which produce the 1 ms minus 2 acceleration. ஓகேவா? இது வந்து மாஸ், இது வந்து acceleration, இது வந்து force. அப்போ 1 நியூட்டன் is the force which is required for 1 kg mass which produce the acceleration is a 1 ms minus 2. that is called the Newton. ஓகேவா? define 1 நியூட்டன் கேட்டா 2 மார்க் क्वेश्चन. இந்த ரெப்ரசன்டேஷன் எழுதுனாவே உனக்கு 1 மார்க் அலாட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு நீ பார்த்து நீ எழுதலாம். 1 நியூட்டன் இஸ் a force which is required to 1 kg mass and produce the 1 ms minus 2 அப்படின்னு எழுதுறோம்னா இதுக்கு 1 மார்க். ஓகே, மொத்தமா டோட்டலா ஈஸியா 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம், வாங்கிடலாம். ரைட்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நியூட்டன் எஸ்ஐ யூனிட்டுக்கு டெஃபினேஷன் கொடுத்திருப்போம். அப்ப டயன் சிஜிஎஸ் யூனிட் இதுக்கு ப்ரீவியஸா யூஸ் பண்ணது. அந்தருடைய 1 டயன் தான் என்ன அப்படின்னா அதுக்கும் இப்படிதான். 1 டயன் தட் இஸ் ஈக்குவல் டு இங்க கிலோகிராம் யூஸ் பண்ணிருக்கோமா 1 இது எஸ்ஐ இல்ல, அப்ப இங்க வந்து கிராம் யூஸ் பண்ணுவோம். இங்க மீட்டர் யூஸ் பண்ணிருக்கோமா, இங்க சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் மாறவே மாறாது எல்லா சிஸ்டத்துலயுமே. அப்ப ஒன்னும் வித்தியாசம் இல்ல. நியூட்டனுக்கு பதிலா டயன் போட்டுக்கோங்க. 1 அப்படியே ஃபாலோ பண்ணிக்க. கேஜிக்கு பதிலா வெறும் கிராம் போடு. 1 ஃபாலோ பண்ணிக்க. மீட்டர் செகண்ட் மைனஸ் 2ல மீட்டருக்கு பதிலா சென்டிமீட்டர் போட்டுரு. செகண்ட் மைனஸ் 2 அப்படி இருக்கட்டும். அப்ப இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்?
define one dyne அப்படின்னு கேட்டாங்கன்னா one dyne is a force which is required 1 gram of mass which produce the 1 centimeter second minus 2 acceleration. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. One dyne is a quantity of force which is which required to 1 gram of mass and produce the acceleration 1 centimeter second minus 2. முடிஞ்சிருது. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ ரெண்டுக்கும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கோம். நல்லா புரிஞ்சுக்கியா? இப்போ இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஓடைய இப்போ நவ் யூஸ் பண்ணிட்டு இருக்க யூனிட் வந்து நியூட்டன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து டயன். அப்ப நியூட்டன்னா என்ன, 1 டயன் 1 நியூட்டன்னா என்ன, 1 டயன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ரைட்டா? சரி, இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த 1 நியூட்டனுக்கும் இதுக்கு ப்ரீவியஸா யூஸ் பண்ணிட்டு இருந்த 1 டயனுக்கும் என்ன ரிலேஷன்? எவ்வளவு நியூட்டன் சேர்ந்தது, எவ்வளவு டைன் சேர்ந்தது 1 நியூட்டன் அப்படின்னு பார்க்கும்போது 1 நியூட்டன் that is equal to 10 to the power 5 டைன். இட்ஸ் a very very important 1 மார்க் क्वेश्चन கேட்கலாம். ஓகேவா? ஒரு நியூட்டன்றது 10⁵ டைனுக்கு வந்து ஈக்குவல், மறந்துடக்கூடாது. ரைட்டா? ஸோ இது வரல புரிஞ்சிருக்கும். அடுத்து ஒன்று கிராவிடேஷனல் யூனிட் ஃபோர்ஸ். நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுங்களா? ஸ்மால் ஜி வந்து கிராவிடேஷனல் நம்ம சொல்லுவோம், ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவோம். இந்த ஸ்மால் ஜிக்கு வந்து 9.8 ms-2 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேவா? 9.8 ms-2. இப்ப கிராவிடேஷனல் யூனிட் ஃபோர்ஸ் சொல்றான். அப்ப கிராவிடேஷனல் யூனிட் ஃபோர்ஸ்னா என்னன்னா கிலோகிராம்ல சொல்றான். கிலோகிராம்ன்றது எதுல வரும்? SI-ல வரும். கிராம் எதுல வரும்? CGS-ல வரும். அப்ப இந்த கிராவிடேஷனல் யூனிட் ஃபோர்ஸை நம்ம SI-ல சொல்லும்போது எப்படி சொல்றதுன்னா 1 kg F ன்னு சொல்லுவாங்க. 1 kg அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. F ன்னா என்ன? இப்பதான் நான் சொன்னேன். F ன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு அர்த்தம். அதுக்கு வந்து வேல்யூ வந்து 9.8 ms-2 அங்க எழுதுனதுதான். அவ்வளவுதான். இந்த F க்கு பதிலா இந்த 1 kg Fன்றத வந்து இது வந்து SI-ல எழுதிருக்காங்க, இது வந்து CGS-ல எழுதிருக்காங்க. ஓகேவா? கிராவிடேஷனல் யூனிட் ஃபோர்ஸ்ல வந்து SI-ல வந்து 1 kg F ன்னு சொல்லுவோம், CGS-ல வந்து 1 GF 1 கிராம் F ன்னு சொல்லுவோம். அப்ப இதை எப்படி அப்ரிவேட் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்கன்னா 1 kg அப்படியே போட்டுரு, அதுக்கப்புறம் F-ன்றது வந்து 9.8 ms-2 போட்டுரு. இப்ப இந்த 1 kg இந்த 1 ms-2 பதிலா நம்ம என்ன போட்டிருக்கோம்? 1 kg 1 ms-2 பதிலா 1 நியூட்டன் போட்டிருக்கோமா? அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னது? 9.8 மட்டும் தான் இருக்கு. அப்ப 9.8 இதுக்கு பதிலா இந்த இதுக்கும் பதிலா நியூட்டன் போட்டுறலாம். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம அப்படிதான் படிச்சிருப்போம். ஒரு கேஜி ஒரு ms-2 சேர்ந்தா ஒரு நியூட்டன். ஒரு கேஜி இருக்கா, ஒரு ms-2 இருக்கா. அப்ப இது ரெண்டுக்கும் பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நியூட்டன் யூஸ் பண்ணிருக்கோம். 9.8 வந்துருச்சு. அப்ப கிராவிடேஷனல் யூனிட் ஃபோர்ஸ்ல சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் SI யூனிட்ல வேல்யூ என்னன்னா 9.8 நியூட்டன். இதே CGS சிஸ்டத்துல அதை எப்படி எழுதுவோம்? 1 கிராம் F எழுதுறோம். அப்ப 1 கிராம் வந்து இந்த 1 கிராம் அப்படி இங்க ஃபாலோ பண்ணிட்டோம். Fன்றது வந்து CGSல வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 980 சென்டிமீட்டர் செகண்ட் -2 அப்படின்னு போடுறோம். சென்டிமீட்டர் செகண்ட் -2 போட்டாச்சு. ஓகே, 980 சென்டிமீட்டர் செகண்ட் -2. இப்போ நமக்கு தெரியும்ல 1 கிராமுக்கும் அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் செகண்ட் -2, 1 கிராமுக்கும் 1 சென்டிமீட்டர் செகண்ட் -2க்கும் 1 டைம் போட்டோமா? அப்ப ஆல்ரெடி இங்க நமக்கு ரிமைனிங் 980 இருக்கா? அப்ப இந்த 980 போட்டு இந்த 1 கிராமுக்கும் 1 சென்டிமீட்டர் செகண்ட் -2க்கு பதிலா பின்னாடி டைன் சேர்த்தரலாம். அவ்வளவுதான். இதுவும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் क्वेश्चन. அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன் SI யூனிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9.8 நியூட்டன். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன் CGS சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 980 டைன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்டான 1 மார்க் क्वेश्चन. ஓகேவா? 1 மார்க்ல வெரி 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 இம்பார்ட்டன்டான क्वेश्चंस இதெல்லாம். ஓகேவா? ஸோ நல்லா ரிசன் பண்ணினா தான் இது 2 மார்க் क्वेश्चन கேட்பாங்க, இது வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வாட்டி நான் திரும்ப ரீகால் பண்றேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ரைட்டா? ஸோ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா நம்ம நியூட்டன் kg ms-2 நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். பட் அதை உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன். இப்ப நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்க அந்த யூனிட் சிஸ்டத்துக்கு பேரு சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல், அதான் SI யூனிட் நம்ம சொல்றோம். இதுக்கு ப்ரீவியஸா நம்ம யூஸ் பண்ணது வந்து CGS அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம ஃபோர்ஸோடைய இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனலோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன். அப்ப நியூட்டன்ல ஏதாவது ஒரு சயின்டிஸ்டோட நேம்லயே ஒரு ஏதாவது ஒரு யூனிட் வந்துச்சுன்னா அந்த சயின்டிஸ்டோடைய நேம ஃபுல்லா எழுதுற மாதிரி இருந்ததுன்னா ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதணும். அப்படி இல்லைன்னா அந்த சயின்டிஸ்டோட இந்த ஃபர்ஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் தான் கேபிட்டல் எழுதணும். ஓகேவா? நம்ம யூஸ்வலா எழுதுற மாதிரி இப்படி ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸும் மற்றதெல்லாம் ஸ்மாலும் எழுதக்கூடாது. இது ரூல்ஸ் கிடையாது சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல்ல.
அப்ப ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். அப்ப சிஜிஎஸ் யூனிட் என்ன? இதுக்கு ப்ரீவியஸா யூஸ் பண்ணாங்கல்ல அந்த சிஜிஎஸ் சிஸ்டத்துல ஃபோர்ஸோட யூனிட் என்னவா இருந்தது அப்படின்னா டயனா இருந்தது. அப்ப ஓகே ரைட். அப்ப இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க இதுல வந்து நியூட்டன். அப்ப 1 நியூட்டன்னா என்ன? 1 நியூட்டன் தட் இஸ் ஈக்குவல் டு, ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கோங்க, 1 நியூட்டன் தட் இஸ் ஈக்குவல் டு 1 kg 1 ms minus 2. இதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? 1 நியூட்டன் இஸ் the force which is required the mass 1 kg which produce the acceleration 1 ms minus 2. முடிஞ்சிருச்சு. அடுத்து 1 டயன். அடுத்து இதுக்கு ப்ரீவியஸா யூஸ் பண்ண அந்த டயனை டிஃபைன் பண்றோம். 1 டயன்னா என்ன அப்படின்னா, இங்க கே போட்டுருந்தீங்க, கிலோகிராம் போட்ட இடத்துல கிராம் போடுங்க, இங்க மீட்டர் போடுற இடத்துல சென்டிமீட்டர் போடுங்க, இங்க நியூட்டன் போட்ட இடத்துல டயன் போடுங்க. 1 டயன் தட் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் 1 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இந்த செகண்ட் மட்டும் மாறவே மாறாது எல்லா சிஸ்டத்துலயும். அப்ப இது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? 1 டயன் இஸ் amount of force which is required the mass 1 gram and produce the acceleration 1 centimeter second minus 2. முடிஞ்சிச்சு. அப்ப இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்? 1 நியூட்டனுக்கும் 1 டயனுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? எவ்வளவு இதெல்லாம் சேர்ந்தா ஒரு நியூட்டன் அப்படின்னா 10 to the power 5 டயன் சேர்ந்தா 1 நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் क्वेश्चन. அடுத்து கிராவிடேஷனல் யூனிட் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து எஸ்ஐ சிஸ்டத்துல சொல்றோம், சிஜிஎஸ்ல எப்படி சொல்றோம்ன்றாங்க. எஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னா 1 kgf ன்னு சொல்றோம், சிஜிஎஸ்ல வந்து கிராம் எஃப் ன்னு சொல்றாங்க. 1 kgf என்ன? அந்த 1 kg அப்படியே போட்டுருங்க. எஃப் க்கு பதிலா எஸ்ஐ சிஸ்டத்துல வந்து 9.8 ms minus 2 போடணும். ஓகே, அதே மாதிரி இதுல சிஜிஎஸ்ல வந்து எஃப் க்கு பதிலா 980 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2 போடணும். இப்ப பாருங்க, இந்த 1 kg இந்த 1s minus 2 சேர்ந்தா 1 நியூட்டன். அப்ப 9.8 into நியூட்டன் போட்டுறலாம். ஓகேவா? 1ன்னா 1 into 9.8 9.8 தான் வந்துரும். அடுத்து வந்து பாருங்க, இங்க 980 அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. 1 கிராம் into 1 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இருக்கு. 1 கிராம் 1 சென்டிமீட்டர் மைனஸ் 2, அதுக்குள்ள 1 டைம் போட போறீங்க. அப்ப முன்னாடி ஒரு 1 போட்டு டைம் போட்டுருங்க. 1 into 980 டைம் தான் வந்துரும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஒரு முறைக்கு 2-3 முறை ப்ளே பண்ணி பாருங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். இது தெரியுதுல? சிஜிஎஸ்னா என்ன? சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். இங்க எஸ்ஐ யூனிட்ல வந்து நம்ம வந்து சென்டிமீட்டர் மீட்டர் யூஸ் பண்ணுவோம், கிலோகிராம் யூஸ் பண்ணுவோம், செகண்ட் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஓகே, என்கேஎஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.